सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ 6வது சாப்டருக்குள்ளே நாம் என்டர் பண்ணியிருக்கோம். 6வது சாப்டர் நிதித்தியாசனம் பற்றின சாப்டர் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ யாருக்கெல்லாம் மோக்ஷம் வேணுமோ, யார் முமுக்ஷுவோ, அவளுக்கு மெடிடேஷன் என்ன பெனிஃபிட்டை கொடுக்கும் அதை தான் நாம் பார்த்துட்டுருக்கோம். இப்போ ஜென்ரலாக மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு நிறைய விதமான ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போது நான் ரெகுலராக தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நிறையா சித்திகள்லாம் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ் அதெல்லாம் கூட எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம புராணங்கள்லாம் கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் ஒரு முமுக்ஷுவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கக்கூடாது. அப்போது ஒரு முமுக்ஷுவுக்கு மெடிடேஷன் என்ன பெனிஃபிட்டை கொடுக்கும், அது என்ன ரோலை ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம எல்லோரும் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஞானம் அடையிறதுக்காக இல்லையா, மோட்சம் அடையிறதுக்காக வந்திருக்கோம். அப்போ அது என்னுடைய கோலாக வச்சுருக்கும் பொழுது நான் பண்ணக்கூடிய இந்த தியானம் எனக்கு என்ன பெனிஃபிட்டை கொடுக்கும். இப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ்க்காக பண்ணினோன்னு வச்சுக்கோங்க. இப்போது கிளாஸ்லேருந்து ஒரு 2-3 பேர் டிசைட் பண்ணுறேன், சரி நம்ம நாளையிலேருந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இஷ்ட தேவதா உபாசனா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக உண்மையாகவே அவளுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்து, ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக பண்ணி, இன்னொருத்தர் கொஞ்சம் மந்தமாக இருந்து, இன்னொருத்தர் ரொம்ப மந்தமாக இருந்தால் அந்த 3 பேருக்குள்ளேயே இப்போ என்ன ஆகும்? கம்பேரிசன் வரும். ஓ உனக்கு நீ பண்ண ஆரம்பித்த உடனேயே உன்னால் தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியறதா? எனக்கு வீட்டில் இருக்கிறவா தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரா அப்படின்னு சொல்லுவாள். இன்னொருத்தர் வீட்டில் இருக்கிறவா இல்லை, எனக்கு ஆஃபீஸில் இருக்கிறவா ஞாபகத்துக்கு வரா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இதெல்லாம் இந்த டிஸ்கஷன்லாம் நடக்கும் பொழுது நேச்சுரலாக என்ன ஆகும்னா, சும்மா இருந்திருந்தால் கூட பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இப்போ நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது எதுக்காக பண்ணுறேன், எக்ஸ்ட்ராடினரி நீ பெருசா நான் பெருசா, உனக்கு சித்தி வருதா எனக்கு சித்தி வருதான்னு பார்க்குறதுக்காக நம்ம இப்போ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அனாவசியமான ஜெலசி, கம்பேரிசன், போட்டி இதெல்லாம் தான் வரப்போகுது. பட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸ்ஸுக்காக அப்படின்னு பண்ணும் பொழுது அந்த இடத்துல
இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்போ இந்த தியானத்தை நாம் வந்து நம்மளுடைய அந்த வேதாந்திக் ஜேர்னிக்காக பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்டை கொடுக்கும். இப்போ வந்து மோக்ஷம் அடையணும் அப்படின்னு சொன்னால் நல்ல வேலைக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ் நமக்கு வேண்டாம். மோக்ஷம் அடையணும்னா சாதாரண மனுஷனாக இருந்தால் போரும். நாம் வந்து ஞானம் கிடச்சுடுத்துனா நமக்கு மோக்ஷம் வந்துடும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஞானிகள் அப்படின்னா நம்ம நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னா அவளுக்கெல்லாம் இந்த எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை சில ஞானிகளுக்கு அந்த மிராக்குலஸ் பவர்ஸும் இருக்கலாம். இல்லை சில பேர் நிறைய மிராக்குலஸ் பவர்ஸ் அவளுக்கு இருக்கும், ஆனால் அவள் ஞானியாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இவ்வளோ பாசிபிலிட்டிஸும் அதில் இருக்குது. இப்போ நம்ம வந்து புராணங்கள் எடுத்துட்டோன்னா ராட்சசர்களுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் இருந்தது. ஆனால் எப்படி இருந்தாவா, அவளால் வேதம் கிட்டையே வர முடியலை. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி சித்திகளுக்காக இந்த தியானம் பண்ண ஆரம்பித்தோன்னா நமக்கும் ராட்சசர்களுக்கும் இன்னும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ இந்த வேதாந்திக் ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது இந்த தியானம் அப்படிங்கிறது 2 விதமான ரோல்ஸை ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து நான் சாஸ்திரம்லாம் படிக்க வரத்துக்கு முன்னாடி பண்ணுற தியானம், இன்னொன்று சாஸ்திர படிப்புக்கு அப்புறம் பண்ணுற தியானம். சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுற தியானத்தை நாம் வந்து உபாசனா அப்படின்னு சொல்கிறோம். சாஸ்திர படிப்புக்கு அப்புறம் பண்ணுற தியானத்தை நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ரவணம் அண்ட் மனனம் இந்த ப்ராசஸுக்கு அப்புறம் நான் வந்து தியானம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நிதித்தியாசனம். அப்போ நம்மளுடைய ஜேர்னியை வந்து இப்படி 3 ஸ்டேஜாக பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது உபாசனா அது ஒரு ஸ்டேஜ், ஸ்ரவணம் மனனம் அது ஒரு ஸ்டேஜ், நிதித்தியாசனம் அது 3வது ஸ்டேஜ். அப்போது இந்த உபாசனா அப்படிங்கிறது வந்து ஒரு யோக்கியதாக்காக பண்ணப்படுற ஒரு விஷயமாக இருக்குது. என்ன யோக்கியதா? ஞான யோக்கியதாக்காக இந்த உபாசனாவை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ உபாசனா அப்படின்னு சொன்னால் சகுண ஈஸ்வர தியானம்னு அர்த்தம். நிதித்தியாசனம் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் ஸ்கிரிப்சரல் ஸ்டடி நான் பண்ணுற தியானம். டீச்சிங் இருக்குல்ல, அதை நான் அசிமிலேட் பண்ணுறதுக்கு பேர் நிதித்தியாசனம். ஸோ உபாசனா அப்படிங்கிறது ப்ரிப்பரேட்டரியாக இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷனோடு நான் வந்து இப்போ கிளாஸ் எல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு கிளாஸில் சொல்கிற விஷயங்கள் ஈஸியாக புரியும். என்னுடைய மைண்டுக்கு ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும். இல்லைன்னா ஜென்ரலாக என்ன ஆகும்னா நிறைய எத்தனையோ விவகாரங்களோடு நாம் வந்து கிளாஸில் உட்காரும் பொழுது பாதி நேரம் நம்மளால் வந்து இங்கே சொல்கிற விஷயத்தை கேட்க முடியாமல் போயிடும். அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த உபாசனா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் நாம் ஸ்ரவணம் அண்ட் மனனம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரவணம்னா என்ன அர்த்தம்? சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அ லெங்த் ஆஃப் டைம் அண்டர் அ குரு. எத்தனை குரு கீழே படிக்கலாம்? ஒரே ஒரு டீச்சரு கீழே லெங்த் ஆஃப் டைம் நாம் வந்து படிக்கணும். அப்படி படிக்கிறது மட்டுமே நமக்கு ஞானத்தை கொடுக்கும், செல்ஃப் நாலேஜை கொடுக்கும். ஏன்னா இந்த சாஸ்திரம் இருக்குல்ல, இந்த சாஸ்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தர்ப்பணம் அப்படின்னு பேர். தர்ப்பணம் கிடையாது, தர்ப்பணம் தா போட்டுக்கணும். தர்ப்பணம்னா அந்த தர்ப்பணம், இது வந்து தர்ப்பணம். தர்ப்பணம்னு சொன்னால் கண்ணாடி, மிரர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி சாஸ்திரம் மட்டும்தான். அந்த சாஸ்திரம்தான் கண்ணாடி மாதிரி இருந்து எனக்கு நான் யார் அப்படிங்கிறதை காட்டுறது. இப்போ நான் வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன்,
ஆனாலும் என்னால் என்னுடைய முகத்தை பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஏன் என்னால் பார்க்க முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது? என்னுடைய கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை கண்ணாடியில் ஏதாவது அழுக்கு இருக்கலாம். பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கண்ணாடியை தூக்கி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு நஷ்டம்? அப்போது பார்க்க முடியலைன்னா எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எப்படியாவது என்னுடைய முகத்தை பார்க்கறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணணும் இல்லையா? அது மாதிரி நான் இப்போ சாஸ்திரம் படிக்கும் பொழுது எனக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்கிறது. ஏன் வந்து இது சொன்னால் என்னால் ஏன் அக்செப்ட் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி இடங்கள்லாம் வரும் பொழுது என்ன பண்ணணும்? என்னை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என்னால் ஏன் வந்து அதை ஒத்துக்க முடியலை, எது வந்து அதை ஒத்துக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஆப்ஸ்டக்கிளாக இருக்குது. இப்போ சாஸ்திரத்து மேலே பழிய போட்டுறக்கூடாது, சாஸ்திரம் வந்து தப்பாக சொல்கிறது அப்படின்ற அந்த மாதிரி ஆங்கிளை விட்டுட்டு என்னால் ஏன் வந்து அதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஒர்க் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், அதனால தான் சொல்கிறோம் ஃபார் எ லெங்த் ஆஃப் டைம். அதுவும் வந்து சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறதையும் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து 2nd சாப்டருக்கு வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் உங்களை பார்க்குறேன், 6th சாப்டருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து விட்டு விட்டு தான் நம்மளுடைய முகம் கண்ணாடியில் தெரியும். கண்ணாடியும் அங்கே தான் இருக்குது, நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க. ஆனால் விட்டு விட்டு ஏன் தெரியறதுன்னா, விட்டு விட்டு கிளாஸுக்கு வந்தால் விட்டு விட்டு தான் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியும். அதனால இந்த சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ஸ்டடியை முடித்ததுக்கப்புறம் நாம் வந்து தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், அந்த தியானம் நமக்கு இந்த டீச்சிங்கை நம்ம நல்லா உள் வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இந்த செல்ஃப் நாலேஜை அடையிறதுக்கு இருக்கிற ஒரே வழி சாஸ்திரம் படிக்கிறது தான். ஸ்ரவணத்தினால மட்டுமே நமக்கு ஞானம் கிடைக்கும். ந கர்மணான பிரஜயாதனே ந தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹு பரேன நாகம் நிஹிதம் குஹாயாம் விப்ராததே யதயோ விஷந்தி வேதாந்த விஜான சுனிஷ்சிதார்த்தாத் சந்நியாச யோகா யதய சுத்த சத்வா ஆஹா. அப்போ வேதாந்த விஜான சுனிஷ்சிதார்த்தாத் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி சாஸ்திரம் படிக்கிறது மட்டும்தான். ந கருமணா ந பிரஜையா. இப்போ எனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் பண்ணுற கர்மத்தினால், நான் பண்ணுற நிறைய புண்ணிய காரியத்தினால எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டால், வேத மந்திரம் சொல்கிறது ந கர்மணா. கர்மத்தினால் உனக்கு மோட்சம் கிடைக்காது. நீ எவ்வளவு பெரிய புண்ணியவானாக இருந்தாலும் உனக்கு மோட்சம் கிடைக்காது. பிரஜையா, பசங்கள்லாம் இருந்ததுன்னா, சில பேர் சொல்லுவா பசங்க இருந்ததுன்னா உனக்கு கேரண்டீடு மோட்சம். நோ, ந பிரஜையா. தனேன, நிறைய பணம் இருந்ததுன்னா அதனால் எனக்கு மோட்சம் கிடைக்குமானா இல்லை. தியாகே நைக்கே, தியாகம் பண்ணணும். எதை தியாகம் பண்ணணும்? எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். முதல்ல எதை தியாகம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிளாஸுக்கு வரத்துக்கு எனக்கு எதெல்லாம் ஆப்ஸ்டிக்கிள்ஸாக இருக்கோ அது ஒன்றுத்தையா தியாகம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், மோட்சம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தியாகம் பண்ணினா தான் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவு வந்து நமக்கு ஏற்படும். தே பிரம்ம லோகேது பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சியந்தி சர்வே. ஸோ இது தவிர வேற ஒரு வழி கிடையாது. ந அந்நிய பந்தா அயனாய வித்யதே. வேற ஒரு வழியும் இதை தவிர கிடையாது. ஸோ இப்படி நாம் ஸ்ரவணம் மூலமாக அறிவை அடைஞ்சு அதை வந்து அசிமிலேட் பண்ணுறதுக்காக ஒரு தியானம் பண்ணினோன்னா அதுக்கு பேர் நிதித்தியாசனம். சரி, வாட் இஸ் அசிமிலேஷன்? என்னது அது? இப்போ எனக்கு வந்து ஸ்ரவணம் பண்ணுறது மூலமாக ஞானம் கிடச்சிடுறது. அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற ஞானம் எனக்கு வந்துடுறது. இப்போ நான் இந்த நிதித்தியாசனமில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், என்னெல்லாம் படித்தோமோ ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எல்லா கிளாஸ்லேயும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதை எல்லாத்தையும் நாம் மறுபடியும்
நம்மளோட மைண்டில் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திண்டு அதிலேயே கொஞ்ச நேரம் டுவெல் பண்ணுறதுக்கு பேர் நிதித்தியாசனம். அப்போ அந்த 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் இருக்குல்ல. கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் பார்ட்டு, ப்ராடக்ட்டு, ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம் யூஸ் பண்ணணும். எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போப்பெல்லாம் உட்காந்துட்டு அந்த பாயிண்ட்ஸை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அப்போ நான் இந்த சரீரம் கிடையாது, நான் இந்த மைண்டு கிடையாது, சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லை. அப்போனா நான் யார்? நான் யார் பின்ன? ஆத்ம சைத்தன்யம், அவேர்னஸ் பிரின்சிபிள். அந்த அவேர்னஸ் பிரின்சிபிள் இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாத்த பற்றியும் தெரிய வருது. அப்போ இப்படி நான் தியானம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னேன். அகெயின் நிறைய பேருக்கு இன்னொரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது ஸ்ரவணம்க்கு அப்புறம் பண்ணுற தியானம் இருக்குல்ல, அது பண்ணுறது மூலமாக எனக்கு பிரம்ம அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நிறைய பேர் வச்சுட்டுருக்கா. இது ஒரு ஜென்ரல் மிஸ்கன்செப்ஷன். நாலேஜுக்கு அப்புறம் நான் மெடிடேட் பண்ணினேன் அப்படின்னா பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நான் மெடிடேட் பண்ணுறேன் அப்படின்னு ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நாம் ஒழுங்காக ஸ்ரவணம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த சாஸ்திரத்தை ஒழுங்காக படித்து புரிஞ்சுருந்தா நமக்கு என்ன தெரிய வரும்? அந்த பிரம்மன் நான். அப்போ நான் பிரம்ம அனுபவம் அப்படின்னு சொன்னேன்னா நான் வேற, அந்த பிரம்மன் வேற, அதை ஒரு நாளைக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் அப்படி ஆகிடுறது இல்லையா? ஒழுங்காக படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மன் நான், அந்த நான் அப்படிங்கிறது ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். அந்த நான் பிரம்மன், நான் ஆத்மா அப்படிங்கிறத எப்படி நாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அகம் அகம், நான் 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 அப்படின்ற அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அது எதை குறிக்கிறது அப்படின்னா அகம் பிரம்ம. அது தெரியாமல் இருக்குது நமக்கு. இது படிக்கிறது மூலமாக அந்த அறிவானது நமக்கு ஏற்படுறது. அந்த நான் வரைக்கும் கரெக்டு. நானுக்கு அப்புறம் என்னெல்லாம் போடுறோமோ நாம் என்ன நினச்சின்றோம் அதுதான் நான் அப்படின்னு ராங்காக நாம் கன்க்ளூட் பண்ணிடுறோம். அப்போ ஆல் த டைம் அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்? நான் அப்படின்னு நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஹால் முழுக்க வெளிச்சம் இருக்கு இல்லையா, லைட் இருக்குல்ல, இந்த லைட்டை பார்க்கறதுக்கு நான் என் சைடுலேருந்து என்ன எஃபர்ட்டை போடணும்? கண்ணெல்லாம் திறந்து வச்சுருக்கேன்ப்பா. என்ன எஃபர்ட் போடணும்? ஒரு லைட் எரியறது. இப்போ எந்த எஃபர்ட்டுமே நான் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா லைட் எப்படி இருக்கு? லைட்டு தான் இருக்கிறதை தானே காமிச்சுண்டு எல்லா இடத்துலையும் அது அவைலபிளாக இருக்கிறதுனால அந்த லைட்டை பார்க்கறதுக்கு நான் எந்த ஒரு எஃபர்ட்டுமே என் சைட்லேருந்து போட வேண்டியது இல்லை. இப்போ வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணி ஆகணும்? என்னுடைய கழுத்தை நான் இப்போ அந்த சைடு திருப்பணம். அப்போ எல்லாமே இப்போது இந்த ரூமில் நமக்கு இருக்கிறது தெரியறது அப்படின்னு சொன்னால் எதனால் தெரியறது? அந்த லைட்டு இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் எனக்கு எவிடெண்ட் ஆகிறது. இதே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் எஃபர்ட் போட்டு அது அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதை நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ இது பார்க்குற விஷயம் மட்டும் இல்லை. இப்போ கேட்குறோம், இப்போ நான் பேசின்னு இருக்கேன். இப்போ எதனால் உங்களுக்கு இதெல்லாம் கேட்குறது காதில்? எதனால் கேட்குறது? உங்களுக்கு காது இருக்குது, காது நன்னா கேட்குறது, நான் பேசுகிறேன், அதனால் கேட்குறதா? அந்த அவேர்னஸ் பிரின்சிபிள் இருக்கிறதுனால தான் நான் பேசுகிற சப்தங்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு கேட்குறது. அதுக்கப்புறம் அதை போய் நீங்கள் உங்கள் மைண்டில்
ரெஜிஸ்டரும் பண்ணிக்கிறேன். யூ ஆர் அவேர் ஆஃப் எவ்ரி சிங்கிள் வேர்ட் ஆஃப் மைன். இல்லையா? நான் பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியுறது, என்ன வார்த்தை பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியுறது. ஸோ ஒரு வார்த்தையும் உங்களுக்கு தெரியறதுனால தான் நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட மைண்டில் அதை ரெஜிஸ்டரும் பண்ணிக்கிறேன். அப்போ எல்லாமே சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த இருக்கே, இது எல்லாமே எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள்னால தான். இப்போது அந்த கான்ஷியஸ்னஸை நான் வந்து செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னு? இப்போ நான் இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரியறது எனக்கு? யாரை கேட்டு நீங்கள் வந்து நான் இருக்கேனான்னு பதில் சொல்லணும்? யாரையுமே நான் கேட்க வேண்டாம். இல்லை நான் வந்து யோசித்து பதில் சொல்லணுமா? இல்லை ஏதாவது ஃபோனெல்லாம் எடுத்து நான் இருக்கேனான்னு செக் பண்ணி பதில் சொல்லணுமான்னா இல்லை. அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் எப்படி இருக்குது? செல்ஃப் எவிடென்ட். எப்படி சூரியன் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு சூரியன் என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண வேண்டாம். சூரியனோட ப்ரெசன்ஸில் நாம் வந்து சூரியன் இருக்குது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்போ சூரியன் இருக்கான்னு நான் டார்ச்செல்லாம் அடித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மாதிரி நான் இருக்கேனா அப்படிங்கிறதுக்கு வேறு எந்த ஒரு விஷயத்தையோட டிபெண்டன்ஸும் இல்லாமல் என்னால் நான் இருக்கேன் அப்படிங்கிறதை தெரிஞ்சிக்க முடியறது. அப்போ செல்ஃப் எவிடென்ட் கான்ஷியஸ்னஸ் அது. அதனால தான் அந்த கான்ஷியஸ்னஸ் நான் அப்படிங்கிற ரூபத்தில் தன்னை ஆல் த டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறதுனால நான் இருக்கேன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். கரெக்டாக? நான் இருக்கேன், அப்புறம் நான் இருக்கேங்கிறதும் எனக்கு தெரியறது. அப்போ அவேர்னஸ் பிரின்சிபலாகவும் நான் இருக்கேன், எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலாகவும் நான் இருக்கேன். இப்படியெல்லாம் உட்காந்து நாம் நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து, ஏன்னா இதெல்லாமே ஒரு கிளாஸில் நாம் அங்கங்கே கேட்டிருப்போம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நாம் வந்து உட்காந்து சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராசஸுக்கு பேர் நிதித்தியாசனம். இப்போ வந்து எதுக்காக நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ இந்த நாலேஜ்லாம் வந்துடுது, அகம் பிரம்மாஸ்மி வந்துடுது, அவ்வளோதானே, இதுவுமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம வந்து நம்மளோட டே டு டே லைஃபுக்கு இந்த நாலேஜ் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக நாம் நிதித்தியாசனம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் டே டு டே லைஃபு நாம் ஒருத்தரோட பேசும்போதோ பழகும்போதோ எப்படி வந்து எதுலேருந்து நாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பழைய வாசனாசை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ரியாக்ஷன் இருக்கும். கோவப்படக்கூடாதுங்கிற அறிவு எனக்கு இருந்தாலும் நான் ஏன் கோவப்படுறேன்? இன்னொருத்தரை திட்டக்கூடாதுன்ற அறிவு இருந்தாலும் நான் ஏன் இன்னொருத்தரை திட்டுறேன் அப்படின்னா, எத்தனையோ ஜென்மமாக திட்டியே நான் வந்து பழகியிருக்கேன். இந்த சிச்சுவேஷன் வந்தால் திட்டணும் அப்படின்றத ஆல்ரெடி வந்து என்னோடய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அப்புறம் சகிப்புத்தன்மை எனக்கு இல்லை, என்னால் பொறுமையாலாம் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, இப்போவே எனக்கு எல்லாம் நடந்து ஆகணும், இப்படியே அது நடந்தாகணும். இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய வாசனாஸில் அதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறதுனால எனக்கு என்ன அறிவு இருந்தாலும், எத்தனை வாட்டி எல்லாரும் கோவப்படாதம்மா கோவப்படாதப்பா அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லியிருந்தாலும் டக்குன்னு நான் வந்து கோவப்பட்டுடுறேன் அப்படின்னா என்னுடைய வாசனாஸ் தான் எப்போவுமே வந்து ஓவர் பவர் பண்ணும். அப்போ இந்த நிதித்தியாசனம் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுறோன்னா, அந்த வாசனாஸை நாம் ஓவர் ரைட் பண்ணுறோம். நான் பாடி கிடையாது, நான் மைண்டு கிடையாது அப்படின்னு பழைய வாசனாசை எல்லாம் இப்போ இந்த புது நாலேஜ் கற்றுக்குறோம் இல்லையா? புது நாலேஜ்னால் புது நாலேஜ் இல்லை, இது இருக்கிற ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது மூலமாக நாம் வந்து ஓவர் ரைட் பண்ணுறோம். ஒரு ஜோக்காக வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவேன். இப்போ இந்த பார்பர்ஸ்லாம் இருக்கால,
பார்பர்ஸ், ஹேர் கட் பண்ணுறவா, நாவிதனா, நாவிதன். அவள் வந்து இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜென்ரலாக அசோசியேஷன்லாம் வச்சுருப்பா இல்லையா? இப்போ பார்பர்ஸுக்கும் வந்து ஒரு அசோசியேஷன், இப்போ நம்ம ஃப்ளாட் அசோசியேஷன் இருக்கிற மாதிரி பார்பர்ஸ் அசோசியேஷன் வச்சுருந்தா. அப்போ அவள் வந்து அந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு 20 வருஷம் ஆயிடுது. அதனால நம்ம ஒரு 25 வருஷம் வச்சுக்கோங்க, நம்ம சில்வர் ஜூப்ளி கொண்டாடணும். 25 வருஷமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அசோசியேஷனை வந்து நடத்தின்னு இருக்கோம். ஸோ சில்வர் ஜூப்ளி நம்ம கொண்டாடணும், ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக நாம் வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து இந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறா. ஒரு பெரிய ஹால்லாம் எடுத்து அதில் வந்து இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படி எல்லார்கிட்டேருந்தும் பைசாலாம் வந்து கலெக்ட் பண்ணி ரொம்ப பெரிய ஈவெண்ட்டாக அதை பண்ணுறான். அதில் சில பார்பர்ஸ்லாம் வந்து சேர்ந்து நம்ம வந்து ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்கிறா. சரி, என்ன ட்ராமா போடலாம் அப்படின்னும் போது நம்ம வந்து நமக்கு வந்து யார் கஸ்டமர்ஸோ அவள் தானே, அவளையும் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். நம்மளை பற்றி அவளுக்கு வந்து ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கணும். அதனால நாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி லோக்கல் ட்ராமாலாம் போடுறதுக்கு பதிலாக ராமாயணம் ட்ராமாவை எடுத்து நாம் வந்து அவளுக்கு வந்து நடித்து காமிக்கலாம். ஸோ நம்மளை பற்றி அவளுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியனும் வந்து ஃபார்ம் ஆகும். நாம் கூட இதெல்லாம் படிப்போம் அப்படின்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ராமாயணம் வந்து போடலான்னு இது பண்ணுறா. இப்போது ட்ராமானா சீன்லாம் இருக்கும், ஸ்கிரிப்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறா. அப்புறம் அந்த டேவும் வருது, அந்த அசோசியேஷன் ஃபங்க்ஷன் வருது. அப்போ வந்து என்ன சீன் அப்படின்னு பார்த்தோம்னா, தசரதர் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுருப்பார். அப்போது ராமரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக யார் வருவா? விஸ்வாமித்ரர் வரார். இப்போது தசரதர் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கணும், எதுக்காக வந்திருக்கேள்? ஏன்னா அவருக்கு தெரியாதுல்ல. விஸ்வாமித்திரர் ஒரு முனிவர் வந்தால் பார்த்தா மரியாதையாக எழுந்து ஓடி வந்து அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி எதுக்கு வந்திருக்கேள் அப்படின்னு கேட்கணும். இப்போ அந்த சீனை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. தசரதர் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுருக்கார், விஸ்வாமித்திரர் உள்ளே வரார். விஸ்வாமித்திரர் வரும்பொழுது அப்படியே எழுந்து தசரதர் வந்து வாங்கோ, வராத ஒரு ரிஷி வந்து இப்படி வந்து வந்திருக்கேளே, உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்கோ அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குரு, அதனால் என்னுடைய சிம்மாசனத்தில் நீங்கள் ஏறி உட்கார்ந்தேன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையை தரும். இப்படியெல்லாம் டயலாக் பேசி விஸ்வாமித்திரரை வந்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சாச்சு. இப்போ தசரதர் வந்து கேட்கணும், எதுக்காக வந்திருக்கேன்? ஆனால் தசரதர் என்ன கேட்டார் தெரியுமா? கட்டிங்கா ஷேவிங்கா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு தாடிலாம் இருக்கும், நிறைய ஜடா முடி இருக்கும். அப்போ பார்பருடைய பழக்கம் என்ன? யார் சீட்டில் உட்காந்தாலும் கட்டிங்கா ஷேவிங்கா. டேய், ஒரு 6 மாதமா இந்த ராமாயண ட்ராமாவை போட்டு காமிக்கணும்னு அப்படி விழுந்து விழுந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே. ஆனால் கடைசியில் என்னாச்சு? விஸ்வாமித்திரர் உங்களுக்கு என்ன வேணும், இதுதான் டயலாக், என்ன வேணும், கட்டிங்கா ஷேவிங்கா. அப்படி பழக்க தோஷத்தில் அது வந்துடும். எவ்வளோ கிளாஸு கேட்டாலும் என்னாகும்? பழக்க தோஷத்தில் நாம் ரியாக்ட் பண்ணிவிடுவோம். அப்போது அந்த ரியாக்ஷன் மோடே அவாய்ட் பண்ணுறதுக்காக நமக்கு நிதித்தியாசனம் அப்படிங்கிற விஷயம் வந்து தேவைப்படுறது. ஸோ அதுக்காக கிருஷ்ணர் வந்து நமக்கு நிதித்தியாசனத்தை பற்றி இங்கே சொல்ல போகிறார். பட் நிதித்தியாசனம் அப்படிங்கிறது வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறதுனால என்னெல்லாம் நாம் வந்து அந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படியெல்லாம் தயார் பண்ணிக்கணும், அதுதான் வந்து இந்த ஹோல் சாப்டரில் இருக்க போகிறது. ஸோ இந்த 6th சாப்டரை நாம் வந்து 5 டாபிக்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்ன இருக்க போகிறது அப்படின்னா, ஜென்ரல் ப்ரிப்பரேஷன், சாமானிய சாதனானி. ஒரு தியானம் நான் பண்ணணுன்னா எப்படி வந்து என்ன ஜென்ரலாக நான் வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாபிக். ரெண்டாவது வந்து விசேஷ சாதனானி ஆர் ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின்ஸ்.
இப்போ வந்து ஜென்ரல் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து டே டு டே லைஃப்பில் நான் இப்போ வந்து மெடிடேஷன் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சபரிமலைக்கு போக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா சில நியமங்கள்லாம் கடைப்பிடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா சில நியமங்கள்லாம் நாம் வந்து கடைப்பிடிக்கணும். அதை தான் நாம் ஜென்ரல் டிசிப்ளின் சொல்கிறோம், பகிரங்க சாதனானி. அப்புறம் ரெண்டாவது வந்து விசேஷ சாதனானி ஆர் ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின். அது என்னது? அது வந்து நான் த்ரூ அவுட் த டே நான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஆனால் தியானம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணணும், அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின். மூணாவது தியான ஸ்வரூபம், தி ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன். எப்படி நான் தியானம் பண்ணணும். இப்போ ஏன்னா சில பேர் வந்து தியானம் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறா. சில பேர் என்ன சொல்கிறா, தியானம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மைண்டில் தாட்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஸ்டில்லாக இருக்கணுமா, சைலண்ட்டாக இருக்கணுமா, இல்லை எப்படி இருக்கணும்? ஸ்டில்லாக, சைலண்ட்டாக, இல்லை இது ரெண்டுமே இல்லையா? என்னது அப்படிங்கிறதை கிருஷ்ணர் சொல்லும்பொழுது நாம் பார்க்கலாம். இது வந்து மூணாவது தியான ஸ்வரூபம். நாலாவது வந்து தியான பலம். பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகிறது, பெனிஃபிட் ஆஃப் மெடிடேஷன். நான் சொன்ன மாதிரி ஏதாவது அஷ்டமா சித்திலாம் வரப்போகிறதா, நான் வந்து பூமியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே நடப்பேனா, என்ன கிடைக்க போகிறது? ஸோ நம்ம என்ன மெடிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம்? வேதாந்திக் மெடிடேஷன் ஆர் நிதித்தியாசனம். அதனுடைய பலம் என்ன? அஞ்சாவது வந்து மெடிடேஷன் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய ஆப்ஸ்டிக்கிள்ஸ் என்னென்ன, தடைகள் என்னென்ன, அதை வந்து எப்படி நான் ரிமூவ் பண்ணுறது. ஸோ தியான பிரதிபந்த பரிகாரோ. பிரதிபந்தம்னா ஆப்ஸ்டிக்கிள்ஸ், பரிகாரம் அப்படின்னா அதை நீக்கிற ரெமெடி. ஸோ ஆப்ஸ்டிக்கிள் என்ன இருக்கும், அப்புறம் அதை எப்படி நான் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஜென்ரலாக என்ன ஆப்ஸ்டிக்கிள் இருக்கும் தியானம் பண்ணுறதுக்கு? தூக்கம் வரும். நான் தியானம் பண்ணணும்னு நினச்சிட்டு உட்காருவேன், ஆனால் என்னையே அறியாமல் தூங்கி போயிடுவேன். இப்போ நீங்கள் வந்து தூக்கமே உங்களுக்கு வரமாட்டேங்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய வயசான வாழ்க்கை அந்த பிரச்சனை இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, நைஸாக ட்ரிக் பண்ணிவிடுங்க தூக்கத்தை. நான் தியானம் பண்ண போகிறேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து தூக்கம் வந்துடும். ஸோ அப்புறம் மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்டடாக இருக்கும் இல்லையா? நான் வந்து எதையோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லும் பொழுது மைண்ட் என்ன பண்ணும், முடியவே முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குன்னு செதறின்னு இருக்கும் மைண்ட். ஒரு கன்வர்ஜ் பண்ண முடியாது மைண்டை. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஆப்ஸ்டக்கிள்ஸ். ஸோ இந்த 5 டாப்பிக்கும் தான் இந்த சாப்டரில் வந்து இருக்க போகிறது. ஸோ ஜென்ரல் ப்ரிப்பரேஷன், ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன், ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன், அதுக்கப்புறம் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் ரெமெடிஸ். ஸோ பகவான் வந்து இந்த சாப்டரை எதோடு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒரு ஜென்ரல் ப்ரிப்பரேஷனோட ஆரம்பிக்கிறார். இப்போ இதே ஆர்டர்லேயே ஸ்லோகங்கள்லாம் இருக்குமானா இருக்காது. நம்ம இந்த 5 டாப்பிக்கும் அதில் இருக்கும். நாம் வந்து எந்த ஸ்லோகம் எந்த டாப்பிக்கு கீழே அப்படிங்கிறதை நாம் மேப் பண்ணி போட்டுக்கணும். பட் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் வந்து ஜென்ரல் ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த ஜென்ரல் ப்ரிப்பரேஷனே வந்து எதுக்காக நமக்கு வந்து ஜென்ரலாக நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு எதுக்காக கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட எத்தனை மனசு இருக்குது? அதனால தான் ஒரு பாட்டு இருக்குல்ல, 2 மனம் வேண்டும் அப்படின்னு. 2 மனம் இருந்ததுன்னா பரவாயில்ல, ஆனால் இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு மனசு. அந்த மனசை வச்சுட்டு தான் நாம் வீட்டில் இருக்கிறவாளோடையும் பழகியாகணும், ஆஃபீஸ்லேயும் அதே மைண்டு தான் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறதுக்கும் அதே மைண்டை தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ சப்போஸ் 2 மைண்டெலாம் இருந்ததுன்னா, உன்னை வந்து இந்த கோபம், எரிச்சல், அது இதுக்கெலாம் இந்தாப்பா இந்த மைண்டை நீ யூஸ் பண்ணிக்கோ. தியானம் பண்ணுறதுக்கு ஒரு ஆராம்சே நான் வந்து ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி பகவான் நமக்கு ப்ரொவிஷன் கொடுக்கல. அப்போது எந்த மைண்டை யூஸ் பண்ணி கோவப்படுறேனோ, எரிச்சல் படுறேனோ, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறேனோ, அதே மைண்டையே இப்போ நான் யூஸ் பண்ணி தியானமும் பண்ணி ஆகணும்.
ஸோ அதனால இப்போ தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பெரிய வயலண்ட் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா ரொம்ப எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் உட்காந்துட்டு தியானம் எல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ அதை அஃபெக்ட் ஆகாத மாதிரி மைண்டை பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இப்போ அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணுன்னா த்ரூ அவுட் த டே நாம் மைண்டை வந்து கவனமாக பார்த்துக்கணும். யாராவது ஏதாவது நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டா அப்படின்னா உடனே அதை பெருசாக எடுத்துட்டு பெரிய விஷயம்லாம் பண்ணாமல் இவாளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், நான் வந்து என்னோடய மைண்டை தியானத்துக்கும் யூஸ் பண்ணணும், இவாளோட பேசுகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலை, எனக்கு வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இருக்குது, மோட்சங்கிற கோலை நான் வந்து அடையணும், அதுக்கு இந்த மைண்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனால இதெல்லாம் பெருசாக நான் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் மைண்டு வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்சஸுக்கும் உள்ளாகாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்போ அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் அது எய்தர் துக்கமான விஷயமா இருக்கலாம், இல்லைனா ஹாப்பியான விஷயமாகவும் இருக்கலாம். இப்போ ரொம்ப வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் வந்துடுதுன்னா அதனாலையும் நம்ம வந்து மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிட்டு நான் பற்றியா சூப்பர் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது, எனக்கு மட்டும் எப்போ பாரு இதெல்லாம் நடக்கிறது அப்படியும் நாம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஏதாவது ஒரு மேட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஜெயித்தவனும் அன்றைக்கி தூங்க மாட்டான், தோத்தவனும் அதில் தூங்க மாட்டான். ஜெயித்தவன் நானாக ஜெயித்தேன்னு தூங்க மாட்டான், தோத்தவன் எப்படி நான் வந்து தோற்று போனேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனும் தூங்க மாட்டான். அதனால் இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸும் டெஃபினட்டாக வந்து நம்மளோட மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் மனசை வந்து எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத நாம் கற்றுக்கணும். இந்த ஆர்ட் ஆஃப் பேலன்சிங் தி மைண்ட். ஆர்ட் ஆஃப் பேலன்சிங்னா மைண்டில் எமோஷன்ஸே இல்லாமல் இருக்கிறது இல்லை, எமோஷன்ஸ் இருக்கும், ஆனால் அது என்ன பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். இமோஷன்ஸே இல்லை அப்படின்னா எனக்கும் இந்த மைக்குக்கும் வித்தியாசம் இருக்காது, எனக்கும் இந்த டேபிளுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஏன்னா ஜடம்னு சொன்னால் அதுக்கு இமோஷன்ஸ்லாம் இருக்காது. நம்ம ஏன் சேத்தனம்னு சொல்கிறோம், நமக்கு எல்லா விதமான இமோஷன்ஸும் இருக்குது. அதனால் வயலண்ட் இமோஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் அந்த பேலன்ஸ்டு மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து எப்படி மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது, எப்படி மைண்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும் நம்மளால்? இப்போ வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லலைன்னா கிருஷ்ணர் ரொம்ப வருத்தப்படுவார். ஏன்னா மைண்டை எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுங்கிறத ஆல்ரெடி நான் உனக்கு 2வது அத்தியாயத்துலேயே சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா. இப்போ எந்த அத்தியாயத்தில் இருக்கோம், 6வது அத்தியாயத்தில் இருக்கும். என்ன பண்ணினா என்னுடைய மைண்டு பேலன்ஸ்டாக இருக்கும்? கர்மயோகம் பண்ணினேன்னா என்னுடைய மைண்டு பேலன்ஸ்டாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கார் நமக்கு, அதுவே வந்து ஞாபகத்துக்கு இல்லை. இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடி ஏதோ யாரோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணி அனுப்பிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, எப்போ பாரு கிளாஸுக்கு போகிறேன், சும்மா வேறு வேலையே இல்லை உனக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பையை தூக்கிட்டு கிளம்பிடுற அப்படின்னு திட்டி உங்களை அனுப்பிச்சிருந்தா கிளாஸுக்கு வந்து உட்காந்து ரிலாக்ஸ்டாக நம்மளால் இது கேட்க முடியுமா? சரி, அதுக்காக ஆல் த டைம் உங்களுக்கு வந்து சண்டே ஆனால் உன் பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்து போயிட்டு வாமா, சமத்தா போயிட்டு வாமா, ஜாகிரதையாக போயிட்டு வாமா அப்படின்னு வீட்டில் வந்து வழி அனுப்பி வைப்பாளானா அதுவும் நடக்காது. அப்போது இப்படியும் இருக்காது அப்படியும் இருக்காது. அப்போ நமக்கு வந்து ஒரு அறிவு இருக்கணும் இல்லையா, எனக்கு கிளாஸுக்கு போகணும், அப்போது அவள் வந்து திட்டாத மாதிரி எப்படி வந்து நடந்துக்க முடியுமோ இன்டெலிஜென்ட்டாக அப்படி நடந்துட்டு நம்மளுடைய மைண்டை வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி அந்த நேரம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் கிளாஸில் உட்காந்தா எல்லா விஷயமும் உள்ளே போகும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், என்ன சுற்றி இருக்கிறவா புரிஞ்சுக்கிட்டமே என்ன, நான் என்ன வந்து வேறு சினிமாக்கும் ட்ராமாக்குமா போகிறேன், நான் பகவத்கீதா கிளாஸுக்கு தானே போகிறேன், அது அவளுக்கு புரியலைன்னா அது அவள் ப்ராப்ளம் அப்படின்னா யாரோட மைண்ட் அஃபெக்ட் ஆகும்? கிளம்பும் போதெல்லாம் திட்டிகிட்டே தான் இருப்பாள், நம்மளோட மைண்டு தான் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ நமக்கு நம்மளோட மைண்டை வந்து எப்படி
ஜாகிரதையாக பார்த்துக்கிறது அப்படின்னு ஒரு மைண்ட் ஒரு விஷயம் சொன்னால் கேட்டுக்கும் இல்லையா? இப்போ நாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் பகவான் முன்னாடியே சொல்லிட்டார், நீ வந்து யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தே. கர்மயோகம் அப்படின்னாலே சமத்துவம் அப்படின்னு ஒரு டெஃபினிஷனே ஆல்ரெடி கொடுத்துட்டார். இப்போ கர்மயோகம் இஸ் சமத்துவம். கர்மயோகம் அப்படிங்கிறது ஆர்ட் ஆஃப் லிவிங். என்னெல்லாமோ போர்டெல்லாம் போடுறாள், ஆர்ட் ஆஃப் லிவிங்லாம் இங்கே சொல்லிட்டார் கிருஷ்ணர். வாட் இஸ் ஆர்ட் ஆஃப் லிவிங்? கர்மயோகா வே ஆஃப் லைஃப். அப்படித்தான் நம்மளோட வாழ்க்கையை நாம் வாழணும். அப்படி நாம் கர்மயோக வே ஆஃப் லைஃப் வாழ்ந்தோன்னா நமக்கு ஒரு பேலன்ஸ்டு மைண்டு கிடைக்கும். ஏன்னா கர்மயோகா ப்ராக்டிஸ் பண்ண என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் குறையும். என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கண்ணாடி போட்டுட்டு தானே நான் இப்போ வேர்ல்டை பார்க்குறேன். ஏன் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்? எனக்கு பிடிச்சா மாதிரி இருக்கணும், எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஒரு கண்ணாடி போட்டுட்டு இந்த வேர்ல்டை பார்க்குறேன். இதே கர்மயோகம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் குறைஞ்சு பகவான் எப்படி இந்த வேர்ல்டை படைச்சிருக்காரோ அதை அப்படியே என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த கர்மயோகம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கர்மயோகா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோன்னு சொன்னால் உபாசனா யோகாவுக்கு நம்மளுடைய மைண்டு வந்து அவைலபிளாக இருக்கும், ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ கர்மயோகம் மீன்ஸ் ஃபார் தியான யோகம் ஆர் உபாசனா யோகம். இதுதான் வந்து ஜென்ரல் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகம் வந்து படிச்சுட்டு என்ன அர்த்தம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 1, பேஜ் நம்பர் 94-95. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத षष्ठोऽध्यायः आत्मसंयमयोगः. श्रीभगवानुवाच अनाश्रितकर्मफलम् कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः. ஸோ இங்கே வந்து சொன்ன மாதிரி ஜென்ரல் ப்ரிப்பரேஷனோட கிருஷ்ணர் வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த ஸ்லோகம் வந்து பகிரங்க சாதனா ஸ்லோகம். ஸோ எப்படி வந்து கர்மயோகம் ஒரு மைண்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது, சமத்துவமாக வச்சுக்கிறது. இப்போ ஒரு கர்மயோகம் பண்ணுறவாளை நாம் வந்து கர்மயோகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த கர்மயோகிக்கு வாழ்க்கையில் எது ப்ரையாரிட்டியாக இருக்கும்? அவரோட லைஃப்பில் எது ப்ரையாரிட்டியாக வச்சுண்டு அவர் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவார்? அவருடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் தான் அவரோட ப்ரையாரிட்டியாக இருக்கும். மெட்டீரியல் விஷயங்கள் அவரோட ப்ரையாரிட்டியாக இருக்காது. அப்போ மெட்டீரியல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டார். அது மேலே வெறுப்பு இருக்காது, ஆனால் அது 2ஆம் பட்சமாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரையாரிட்டி என்னுடைய சித்த சுத்தி, ஞான யோக்கியதா, இதுதான் வந்து என்னுடைய ப்ரையாரிட்டி. அதனால் அவர் வந்து சித்த சுத்திக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். இப்போ மெட்டீரியல் விஷயங்கள் வந்து அதை ஆப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கழட்டி விட்டுட்டு இதை எப்படி பர்சியூ பண்ணுறது, இப்படி தான் வந்து ஒரு கர்மயோகியுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போது தர்மம் அண்டு மோக்ஷம் இதுதான் வந்து கர்மயோகிக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கும். அர்த்த காம வந்து செகண்டரியாக தான் இருக்கும். அப்போ வந்து பணம்லாம் பின்ன சம்பாதிக்க வேண்டாமா? அர்த்தம்னா பணம்ல, செக்யூரிட்டியில் அப்படின்னா பணம் வேணும், ரைட்டு. ஆனால் அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும்,
காமாவும் நமக்கு வேணும். ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையுடைய ப்ரைமரி கோல் கிடையாது. நம்ம கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியறது மொத்தம் 4 கோல் இருக்குது. இல்லைன்னா தமிழில் படிச்சிருப்போம், அறம் பொருள் இன்பம் வீடு, சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு போயிருப்போம். அது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்தால் தான் தனித்தனியாக அது என்னென்ன அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே அது என்னான்னு தெரிஞ்சுட்டு எது என்னுடைய கோலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ தர்ம மோட்சம் இந்த கர்மயோகிக்கு ப்ரையாரிட்டியாக இருக்குது. அப்போ யார் ஒருத்தர் more time, more energy, more planning for spiritual growth ஸ்பெண்ட் பண்ணுறாளோ அவளை நாம் கர்மயோகி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு ஆர்டினரி பர்சன். ஏன்னா பாக்கி பேர் எல்லோரும் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பா அப்படின்னா மெட்டீரியல் விஷயங்களுக்கு தான். வீடு, பணம், ஆஃபீஸ், ப்ரொமோஷன், இதுக்கு தான் ஜென்ரலாக எல்லாருமே ப்ரையாரிட்டி கொடுப்பா. அதனால இங்கே என்ன சொல்கிறார் பகவான், அனாஸ்ரித கர்ம பலம். கர்ம பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெட்டீரியல் பெனிஃபிட். இப்போ நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன், கர்மா பண்ணுறேன், அது மூலமாக ஒரு ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் இல்லையா? இப்போ நான் ஆஃபீஸில் நல்லா வேலை பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ரிசல்ட்டாக எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ ப்ரொமோஷன் கர்ம பலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லா மெட்டீரியல் பெனிஃபிட்டையும் நாம் கர்ம பலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கர்மத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன். இப்போ பேர், புகழ், ஒரு எக்ஸ்ட்ரா சம்பளம், இது எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் நம்மளுக்கு கிடச்சி விடுறதா? பேர் கிடைக்கணுன்னாலும், புகழ் கிடைக்கணுன்னாலும், இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கணுன்னாலும், சேலரி இன்க்ரீஸ் கிடைக்கணுன்னாலும் நம்ம சைடுலேருந்து டெஃபினட்டாக நாம் எஃபர்ட்டை போடணும். சரி, எதையோ நான் தியாகம் பண்ணி தானே எனக்கு பேர், புகழ் அதெல்லாம் கிடைக்கிது. எதை தியாகம் பண்ணி இந்த மெட்டீரியல் பெனிஃபிட்டை நான் அடையிறேன்? எதை தியாகம் பண்ணி இந்த பேரு, புகழ் எல்லாம் நான் அடையிறேன்? ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை தியாகம் பண்ணி நான் மெட்டீரியல் க்ரோத்தை அடையிறேன். நான் மட்டும் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க, பண்ண போகிறதில்ல. இப்போ எனக்கு இதுதான் அப்படின்னு புரிஞ்சிடுத்துன்னு வச்சுக்கோங்க, மோட்சம் தான் அல்டிமேட்லாம் புரிஞ்சிடுத்துன்னா ஆஃபீஸ் அப்படிங்கிறது நான் ரெண்டாம் பட்சமாக வச்சுப்பேன். அப்போது எப்பப்பெல்லாம் கேம்ப்பு அப்படிலாம் இருக்குன்னா முன்னாடியே ஆஃபீஸில் பேசி லீவெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் ப்ரொமோஷன் கொடுப்பானா ஆஃபீஸில்? கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். அப்புறம் வேறு எதாவது சேலரி இன்க்ரீஸ் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ரொமோஷனும் சேலரி இன்க்ரீஸும் நீங்கள் பண்ணுற வேலைக்கு கிடைக்கல, ஆல்ரெடி நாம் சம்பாதிச்சு வச்ச புண்ணியத்தினால உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது. அந்த அறிவெல்லாம் இருந்தால் தான் இதை நம்ம படிக்கவே முடியும். அப்போ அந்த மாதிரி இருந்தோன்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்குறவா நம்மளை எப்படி எதை வச்சு எடை போடுறா அப்படின்னா, நீ என்ன ஆஃபீஸில் வேலை பண்ணுற, என்ன பொசிஷனில் இருக்க, உங்ககிட்ட என்ன கார் இருக்குது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இஸ் இன்டர்னல். அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நாம் மெட்டீரியல் விஷயங்களை அடையிறோம். அப்போ ஆனால் இந்த பர்சன் எப்படி இருக்கானா அப்படின்னா மெட்டீரியல் விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு அனாஸ்ரித கர்ம பலம். ஆஸ்ரித அப்படின்னு சொன்னால் கர்ம பலனை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அனாஸ்ரித அப்படின்னு சொன்னால் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது. அப்படின்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா? இருக்கிற ரெண்டு விஷயந்தான் இருக்குது, ஒன்று பிரேயஸ், ஒன்று ஸ்ரேயஸ் இல்லையா? பிரேயஸை டிபெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த பர்சன் ஆப்வியஸாக ஸ்ரேயஸில் தான் இருந்தாகணும். அதனால அந்த பர்சனை இங்கே கிருஷ்ணர் யோகி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த யோகியானவன் கர்ம பலத்தை டிபெண்ட் பண்ணி இல்லாதவன். he does not rely upon the material benefit. ஸோ அவன் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணுறானா? காரியம் கர்ம கரோதி யஹ. யஹனா அந்த பர்சன். காரியம் கர்ம கரோதி. காரியம் கர்ம.
அப்படின்னு சொன்னால் இங்கே கர்மா அப்படிங்கிற வார்த்தை எதை ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தா சாஸ்திரம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஆக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா யாரால் கர்மயோகம் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு யார் கர்மயோகம் பண்ணுறதுக்கு முயற்சியே பண்ணுவா? யாருக்கு மோட்சம் கோலாக இருக்கோ அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், இந்த மாதிரி எங்கே வந்து மோட்சம் கிடைக்கணும்னா என்ன இருந்தால் மோட்சம் அப்படிங்கிறதை தேடி அலைஞ்சிருப்பான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை ஞானம் கிடைச்சாதான் மோட்சம் அப்படின்னு. அப்புறம் சரி ஞானமும் எப்படி கிடைக்கும்? உனக்கு ஞான யோக்கியதா இருந்தால் ஞானம் கிடைக்கும். சரி ஞான யோக்கியதா எப்படி கிடைக்கும்? கர்மயோகம் பண்ணினேன்னா உனக்கு ஞான யோக்கியதா கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பெல்லாம் அவன் ரிவர்ஸில் வந்திருப்பான். வந்து அப்போ கர்மயோகம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அப்போ தான் ஒரு பர்சன் வந்து டிசைட் பண்ணியிருப்பான் இல்லையா? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாஸ்திரம் தான் நமக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறது, வேதம் தான் இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறது. அப்போ அந்த வேதம் என்ன மாதிரி கர்மா நீ பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. அப்போ 2 விதமான கர்மாவை வந்து சாஸ்திரம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. ஒன்று வந்து பியூர்லி ஃபார் என்ஜாய்மெண்ட், காம பிரதான கர்மா. அட் த சேம் டைம் சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு சித்த சுத்திக்கான கர்மாவையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அது என்னது? சித்த சுத்திக்காக நாம் பண்ணுற அந்த கர்மாவை என்னன்னு சொல்லலாம்? பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு நாம் வந்து கேட்டிருக்கோம் இல்லையா? தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம். ஸோ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணுறது மூலமாக எனக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லாமல் நான் என்டையர் சொசைட்டிக்கு என்னால் எந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த அளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். இதே நான் வந்து காமப்பிரதான கர்மான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு டிவி வாங்கணும், எனக்கு ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா அதனால என்ன பெனிஃபிட் மற்றவாளுக்கு? இதே நான் பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் நான் நேச்சருக்கு கொடுக்குறேன், ரிஷியெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவளுக்கு கிராட்டிடியூட் பண்ணுறேன், என்னுடைய ஃபோர்ஃபாதர்ஸை ஞாபகம் வச்சுட்டு அவளுக்கு கிராட்டிடியூட் பண்ணுறேன், தேவ பூஜனம் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய சக மனுஷங்களுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதையும் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். இதை வந்து இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை அமாவாசைக்கு அமாவாசை பண்ணணுமா, பௌர்ணமிக்கு பௌர்ணமி பண்ணணுமா? டெய்லி இதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பஞ்சமகா யஜ்ஞம்னு சொல்லலாம், இல்லைனா நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா நித்திய நைமித்திக கர்மான்னு சொல்லலாம், இல்லைனா விஹித கர்மா அப்படின்னும் இது சொல்லலாம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய இன்னர் க்ரோத்துக்காக பண்ணப்படுறது. இப்போ வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாள். சோஷியல் சர்வீஸே எதுக்காக பண்ணுவா? நிறைய பேர் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் நான் பண்ணினேன்னா என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு ஒரு அந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், இல்லை இந்த ரோட்டரியிலேருந்து என்னை கூப்பிட்டு கொடுப்பா, லயன்ஸ் கிளப்லேருந்து கூப்பிட்டு கொடுப்பா, இல்லை ரொம்ப பெரிய லெவலில் பண்ணால் ஒரு பத்மஸ்ரீ, ஒரு பத்ம விபூஷன், இந்த மாதிரியெல்லாம் அவார்டு கிடைக்கும்னு நினச்சி சோஷியல் சர்வீஸ் பண்ணால் அதுக்கு பேர் சோஷியல் சர்வீஸ் இல்லை, செல்ஃப் சர்வீஸ் இல்லையா? செல்ஃப்லெஸ் கிடையாது, செல்ஃப் சர்வீஸ். அது எனக்கே என்னுடைய ஈகோவை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் அதெல்லாம் வந்து பண்ணுறேன்னு அர்த்தம். வேறஸ் ஒரு கர்மயோகி பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணுவான், 5 செக்மெண்ட்ஸுக்கும் அவனால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணுவான். ஆனால் எந்த பலனையும், அதாவது பலனை எதிர்பார்க்காமல் நாம் பண்ண மாட்டோம். அவன் எதிர்பார்க்கிற பலன் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத். அவனுக்கு அது மூலமாக பேரோ புகழோ பணமோ எதுவுமே அவனுக்கு வேண்டாம். அவனுக்கு வேண்டியது சித்த சுத்தி. அதனால தான் ஒரு கர்மயோகிக்கு தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு நாம் வந்து 2nd சாப்டர் படிக்கும் பொழுது பார்த்தோம். எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறானோ அவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஏற்பட்டு போடுது. கொஞ்சமாக பண்ணால் கொஞ்சம், நிறைய பண்ணால் நிறையா. அதில் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறதே
ஒரு கர்மயோகிக்கு இல்லை. ஏன்னா அவன் எதிர்பார்க்கறது கான்க்ரீட்டாக இருக்கிற மெட்டீரியல் விஷயம் இல்லை, அந்த இன்டர்னல் ஸ்பிரிச்சுவல் க்ரோத், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற சித்த சுத்தி. இப்போ வந்து நம்மளே கீதா கிளாஸ்க்கு வரோம், நிறைய பேர் உங்களை கேட்கலாம், என்ன கேட்குறா, போகிறதுனால என்ன லாபம், என்ன பெனிஃபிட். இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தால் நீ கீதா கிளாஸ் போகிறதுனால உனக்கு என்ன ப்ரொமோஷன்லாம் ஏதாவது கிடைக்க போகிறதா, நீ வந்து கீதா படிக்கிறியா அது மூலமாக உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகிறதா, இல்லை உன் சேலரிலாம் இன்க்ரீஸ் ஆக போகிறதா, அப்படிலாம் நிறைய பேர் வந்து கேட்பா. ஏன்னா பாக்கி பேரோட பார்வையில் எது க்ரோத், ஆனால் மெட்டீரியல் க்ரோத் தான் க்ரோத்து. அதை என்னெல்லாம் நாம் வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சுட்டுருக்கோமோ அந்த ஐடியாவை எல்லாம் உல்ட்டா பண்ணுறது தான் சாஸ்திரத்தோடைய வேலையாக இருக்குது. அது பேர் க்ரோத்து இல்லை, தட் இஸ் நாட் சக்ஸஸ் அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் வந்து சொல்லிக் கொடுக்குறது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எது சக்ஸஸ் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா, நீ எவ்வளோ சேர்த்து வச்சுட்டுருக்க அதுதானே சக்ஸஸ். ஆனால் சாஸ்திரம் சொல்கிற நீ எவ்வளோ கொடுத்துருக்க அதுதான் உன்னுடைய சக்ஸஸ்ன்னு சொல்கிறது. இது போய் வெளியில் சொன்னோன்னா எல்லோரும் ஒத்துப்பாளானா ஒத்துக்க முடியாது. அப்போது இதுதான் கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு புண்ணியம் தேவைப்படுறது, ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி தேவைப்படுறது இல்லையா. ஸோ இப்போ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், வெளியில் சொன்னால் கூட அவளால் புரிஞ்சுக்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிறவா கிட்ட சொன்னால் கூட சம்டைம்ஸ் அவளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இதோடைய பெனிஃபிட் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் என்ன பெனிஃபிட் நமக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவாளை நன்னா நாம் புரிஞ்சுட்டுருப்போம், அப்புறம் நம்மளை பற்றியே நாம் வந்து நன்னா புரிஞ்சுட்டுருப்போம். அப்போ பகவானை பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும், வேர்ல்டை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும். வேர்ல்டுனால் எனக்கு என்ன கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது, பகவானால் எனக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, என்னால் என்ன பண்ண முடியும், அது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் எதனால் நடந்ததுன்னா, அந்த சித்த சுத்தி வர வர ஞானம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறது. அப்போது ஒரு கர்மயோகி பஞ்சமகா யஜ்ஞம் வந்து பண்ணுவான். அப்போ அவனுடைய ஃபோக்கஸ் முழுக்க எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இன்னர் க்ரோத்தில் இருக்கும். அதனால் அந்த கர்மயோகியையே கிருஷ்ணர் இங்கே சந்நியாசி அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறார். சந்நியாசி மாதிரி எல்லாத்தையும் விட்டவனை தானே நம்ம சந்நியாசின்னு சொல்லுவோம். இவன் வந்து எதை விட்டுருக்கான், மெட்டீரியல் பெனிஃபிட்டை ரினவுன்ஸ் பண்ணினதுனாலேயே இவனை சந்நியாசி. அப்போ இந்த கர்மயோகி ஃபேமிலி லைஃப்பில் இருந்தாலும் அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலைன்னா கூட கர்ம பலனை அவன் வந்து டிபெண்ட் பண்ணாததுனால அவனை வந்து சந்நியாசி அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சதே சுகதுக்கம் சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜஸ்வ நைவம் பாபம் அவாப்சியசி அப்படின்னு இதெல்லாம் நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அப்போ இவன் வந்து சந்நியாசி அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்னது, இவன் சன்னியாசி மட்டும் இல்லை, இவனே யோகியும் கூட அப்படின்னு சொல்கிறார். யோகி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தியானிப்பவர்னு அர்த்தம், மெடிடேட்டர். இப்போ வந்து மெடிடேட் பண்ணணுன்னா ஜென்ரலாக எப்படி இருக்கணும், உட்காந்துட்டு இருக்கணும், கண்ணை மூடின்னு இருக்கணும், அப்புறம் நம்மளோட மைண்ட் வந்து ஒரு முகமாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், ஒரு கர்மயோகியே வந்து மெடிடேட்டர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நம்மளுடைய மனசு லயிக்கிறத தானே தியானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்மயோகியை எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து மெடிடேட்டர்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏன் அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறார். ஒரு கர்மயோகியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கர்மயோகிக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்களை பற்றின ரிக்ரெட்ஸ் இருக்காது, ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்களை பற்றின ஆங்ஸைட்டியும் அந்த பர்சனுக்கு இருக்காது. எனக்கு பாஸ்ட்டை பற்றியும் ப்ராப்ளம் இல்லை, ஃப்யூச்சரை பற்றியும் ப்ராப்ளம் இல்லைன்னா என்னோடய மைண்ட் எப்படி இருக்கும், இப்போது ப்ரெசண்ட்டில் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கிறதுனால அந்த கர்மயோகினால் எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அதை தன்னோட எஃபர்ட் முழுக்க போட்டு எஃபிஷியண்ட்டாக பண்ணி முடுக்க முடியும். அது வந்து சக்ஸஸ் ஆகிறதா ஃபெயிலியர் ஆகிறதாங்கிறது அகெயின் பார்க்குறவாளுடைய
விஷயத்தை கண்ணோட்டத்தை பொறுத்தது. இந்த கர்மயோகியை பொறுத்த வரைக்கும் ப்ரெசண்ட்டில் என்னோடய மைண்டு முழுக்க அவைலபிளாக இருக்குது. நான் என் சைட்லேருந்து என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன். வர ரிசல்ட்டை எப்படி எடுத்துக்க போகிறான்? ஏன்னா அந்த கர்மயோகிக்கு என்ன அறிவு இருக்கும், ரிசல்ட்டு நான் போடுற எஃபர்ட்னால மட்டும் கிடைக்கிறது இல்லை, நிறைய ஃபேக்டர்ஸும் அதில் இன்வால்வ் ஆகி இருக்குது. அதனால் இங்கே வந்து அந்த பண்ணக்கூடிய விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக மைண்டை வந்து செலுத்த முடியுங்கிறதுனால கர்மயோகியையே கிருஷ்ணர் இங்கே வந்து யோகி, அதாவது மெடிடேட்டர் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஸோ அந்த கர்மயோகி தான் சந்நியாசி, கர்மயோகியே மெடிடேட்டரும் கூட. அப்புறம் ந நிரக்னிஹி அப்படின்னு சொல்கிறார். ந நிரக்னிஹி அப்படின்னா நிரக்னி அப்படின்னு சொன்னால் சந்நியாசியை இந்த வார்த்தையை வந்து குறிக்கும். ஏன்னா சந்நியாசிகளுக்கு பார்த்தேன்னா அக்னி சம்பந்தம் இருக்காது. அந்த அக்னியெல்லாம் அவள் வந்து ரினவுன்ஸ் பண்ணியிருப்பாள். அதனால தான் நீங்கள் சந்நியாசி வந்து சமாதி பண்ணுறோம் இல்லையா, அவள் வந்து இறந்து போனா அப்படின்னு சொன்னால் அவளை வந்து கிரிமேட்லாம் பண்ண மாட்டான். பார்த்தேன்னா சமாதி பண்ணுவாள் இல்லையா, அவனை புதைச்சிடுவாள் அந்த இதை. ஏன்னா அவளுக்கு அக்னி சம்பந்தம் வந்து அவள் அதை எல்லாத்தையும் திறந்ததுனால கிடையாது. அதனால அவளை நீர் அக்னிஹி அப்படின்னு சொல்லுவோம். பட் வேற கர்மயோகி வந்து பஞ்சமாக யஜ்யம் பண்ணணுமே, அப்போ அக்னி சம்பந்தம் அவனுக்கு இருக்கு. அப்போ கர்மயோகி எப்படி இருக்கான்? ந நீர் அக்னிஹியாக இருந்தாலும் கூட அவன் வந்து சந்நியாசி அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்கே கர்மயோகியுடைய ஒரு க்ளோரியை எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அப்போ கர்மயோகியாக இருந்தால் தான் நம்மளால் வந்து உபாசனா யோகியாக ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.